ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டே 16 ஓட கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஒரு 15 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பாத்துருங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்காக தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நாளையில இருந்து பிப்ரவரி 27ல இருந்து தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் இன்னும் என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த தேர்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்சை விட தேர்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். 60 டேஸ்ல உங்களால என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். அந்த மாதிரி தான் தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மார்ச் 10ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போக போறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேட்சஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. நாம கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா பேட்சஸுமே உங்களுக்கு ஆல் இன் ஒன்ல தான் நடக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு ஆல் இன் ஒன்ல தான் கொடுப்போம். ஓகேவா? சோ நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாமே கவர் ஆகும். இதோட ஃபீஸ் வந்து 1999. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எப்படி ஜாயின் பண்றதுன்னா, இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மார்ச் 10ல இருந்து லைவ் கிளாஸ், அதே மாதிரி என்டிபிசிக்கான தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப் டிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து 5 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு குரூப் டியோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. சோ இப்போ அகைன் குரூப் டிக்காக செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் நம்பர் இன் த சேம் வே as the second number is related to the first number and fourth number is related to the third number. இப்போ 7க்கும் 36க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி 16க்கும் 225க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்போ 21க்கும் எந்த நம்பருக்கும் அதே மாதிரியான ரிலேஷன் இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இப்போ 7 36 மாத்தணும். என்ன பண்ணலாம்? 36ங்கிறது எதோட ஸ்கொயர்? 6 ஓட ஸ்கொயர் தான் 36. அப்போ 7 ஃபர்ஸ்ட் 6 மாத்துவோமா? அப்போ 7 ஃபர்ஸ்ட் 6 மாத்தணும்னா 7ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 7 minus 1 the whole square போட்டோம்னா 36 கிடைச்சிருமா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை -1 பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணா ரெண்டாவது நம்பர் கிடைக்குது. இப்போ 16ம் அதே மாதிரி தான். ஏன்னா 36ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், 225ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பாருங்க 7. அப்ப 7 6 மாத்தணும்னா -1 போட்டுறலாம். இப்போ 16 minus 1 என்ன வரும்? 15. 15 ஸ்கொயர் என்ன? 225 கிடைச்சிருதா? அப்போ நாம யோசிச்ச லாஜிக் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க 21 இருக்கு. அப்ப 21 வந்து என்ன பண்ணணும்? 21 minus 1 போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 20 கிடைக்கும். அப்ப 20 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 400. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 400. 400ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ இது எந்த டாபிக்ல பாத்திருப்போம்னா, ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் டாபிக்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்திருப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The income of A is 40% more than the income of B and the income of C is 30% less than the total income of A and B. The income of A is what percent less than the income of C? A இன் வருமானம் B இன் வருமானத்தை விட 40% அதிகம். A இன் வருமானம் பாத்தீங்கன்னா B யோட வருமானத்தை விட 40% அதிகம்னு சொல்லியிருக்கான். அப்ப B யோட வருமானத்தை நம்ம 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிடுவோமா? B யோட வருமானத்தை 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப A யோட வருமானம் இதுல இருந்து 40% அதிகம்னா A யோட வருமானம் என்ன வரும்? 140 அப்படின்னு வரும். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மற்றும் C இன் வருமானம் என்பது A மற்றும் B இன் மொத்த வருமானத்தை விட 30% குறைவாக உள்ளது. அப்ப A and B யோட மொத்த வருமானம் என்னது? A plus Bங்கிறது 140 plus 100 240. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? C யோட வருமானம்ங்கிறது என்னன்னா A and B யோட வருமானத்துல 30% கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 240 இன்ட்டு என்ன பண்ணணும்? 70 divided by 100 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா C யோட வருமானம் கிடைச்சிருமா? ஏன்னா A and B ல 30% கம்மினா என்ன பண்ணணும்? 30% குறைவுனா 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 100 minus 30 உங்களுக்கு என்ன வரும்? 70. அப்ப அந்த 240ல 70% கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப இந்த 2 0 உங்களுக்கு கட் ஆகிரும். அப்ப C யோட வருமானம் என்ன வரும்? 7 4 28. சோ 7 2 14, 14 2 16, 168. ஓகே. அப்ப A யோட வருமானம் 140 ரூபாய், B யோடது 100 ரூபாய், C யோடது 168. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? A இன் வருமானம் C
C யின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ளது? A யோட வருமானம் எவ்வளவு? 140. C யோட வருமானம் எவ்வளவு? 168. எவ்வளவு கம்மியா இருக்கு? எவ்வளவு கம்மியா இருக்கு? 168 மைனஸ் 140ங்கும் போது 28 கம்மியா இருக்கா? எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு வேண்டாம், எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குங்கிறது வேணும். அப்ப 28 கம்மியா இருக்கு. எதுல இருந்து கம்மியா இருக்கு? C ல இருந்து தானே A கம்மியா இருக்கு. அப்ப C ய கீழே போடுங்க. பெர்சன்டேஜா இன்டு 100 போடுங்க. இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன வரும்? 7 வாய்ப்பாடுல கட் பண்ணலாம் அப்படிதானே? சோ 7 வாய்ப்பாடுல கட் பண்ணீங்கன்னா இங்க வந்து 4 7 28, 2 7 14, 4 7 28, ஒரு நாள் 4, 6 நாள் 24. சோ இது 100/6 நாம எப்படி எழுதலாம்? 1/6% நாம எப்படி எழுதலாம்? 16 2/3% எழுதலாமா? அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 100 6 16 6 96, மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அப்ப 16 4/6 இருக்கும். இன்னும் ஃபர்தரா கட் பண்ணும்போது 16 2/3% கிடைச்சிரும். 16 2/3%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்லைன்னா இந்த சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல எப்படி கொடுத்திருப்பாங்க? 16.66% கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? இது இன்னும் இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா 16 6 96. சோ மீதி என்ன இருக்கும்? மீதி வந்து 4 இருக்கும். சோ 4 0 போட்டுருவீங்க. 6 6 36, 6 6 36ன்னு போகும். ஆப்ஷன்ல எப்படினாலும் இருக்கும். 16 2/3ன்னு இருக்கும். இல்லைன்னா 16.66% அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the volume of hemisphere is 4 times the volume of the sphere, find the ratio of radii of sphere and hemisphere. ஓகே, அரைக்கோளத்தின் கன அளவு கோளத்தின் கன அளவை போல 4 மடங்கு எனில் கோளம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு கோளத்தோட கன அளவை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr3. இதுதானே கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. 4/3 πr3. ஓகே, சோ கோளத்தை வந்து நான் கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். கோளத்தோட ரேடியஸை நான் கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். அரைக்கோளத்தோட ரேடியஸை வந்து நான் ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப அந்த கோளத்தோட கன அளவு என்னது? 4/3 πr3. அரைக்கோளத்தோட கன அளவுனா என்ன வரும்? 2/3 πr3ன்னு வரும். ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அரைக்கோளத்தின் கன அளவு கோளத்தின் கன அளவை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அரைக்கோளத்தோட கன அளவு என்னது? 2/3 πr3. அது என்னவா? கோளத்தோட கன அளவுல 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்பியரோட வால்யூம்ல 4 டைம்ஸ். அப்போ 4 × 4/3 πr3. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? கோளம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்க பையையும் இங்க இருக்க பையையும் கட் பண்ணி விட்டுறேன். ஓகே, கோளத்தோட கன அளவுக்கும் அரைக்கோளத்தோட கன அளவுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்ப கோளத்தோட தானே கேபிட்டல் ஆர்ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். சோ அப்ப அந்த கேபிட்டல் ஆர் மேல இருக்கட்டும். சோ r3, இந்த ஸ்மால் ஆரை இங்க கொண்டு வந்துருங்க. ஓகே, சோ ஸ்மால் r3 ஈக்குவல் டு வேற என்ன பண்ணலாம்? இங்க 2/3 இருக்கா? சோ 2/3 இருக்கு. r3 தான் அப்படியே வச்சிருக்கீங்க. ஓகேவா? சோ இந்த r இந்த பக்கம் கொண்டு வந்துருந்தீங்க. லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 2/3 இன்ட்டு இங்க 4/3 இருக்கா? இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/4ன்னு கிடைக்கும். இங்க வெறும் 4ன்னு இருக்கா? இந்த பக்கம் வரும்போது என்ன கிடைக்கும்? 1/4ன்னு இருக்கும். ஓகே, சோ கட் பண்ணலாமா? கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த 3 கேன்சல் ஆகிரும். 4 2 2 டைம்ஸ் போகும். அப்ப கேபிட்டல் r3 டிவைடட் பை ஸ்மால் r3 உங்களுக்கு என்ன வரும்? 1/8ன்னு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் உள்ள ரேடியஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இங்க r3ன்னு இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கலாமா? சோ ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? r/r ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். அப்போ அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதோட விகிதம் வந்து என்னது? 1:2ன்னு கிடைக்கும். 1:2ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோங்கிறது புரியுதா? ஒண்ணுமே இல்ல, 2/3 π × ஸ்மால் r3 தான் அரைக்கோளத்தோட கன அளவு. இது கோளத்தோட கன அளவுல என்னவா இருக்குன்னா 4 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பையும் கேன்சல் பண்ணிட்டு லெட்டர்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் கொண்டு வந்தேன். ஓகேவா? சோ அப்படி கொண்டு வரும்போது கோளத்தோட ரேஷியோவுக்கும் அரைக்கோளத்தோட ரேடியஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/8ன்னு கிடைச்சிருக்கு. சாரி, 1/2ன்னு கிடைக்கும். அப்படிதானே? r3/r3 வந்து 1/8. அதுல இருந்து r/r ஓட வேல்யூ வந்து என்ன வருது? 1:2ன்னு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து ஃபிகர் கம்ப்ளீஷன். ஃபிகரை வச்சு மட்டுமே ரயில்வேல ஒரு 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன்,
ஃபிகர் சீரிஸ், ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. சோ இப்போ வந்து இத கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க. இப்போ அந்த படத்தை வச்சே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு ஹெக்ஸகன் அப்படிதானே? வெளியே வந்து ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. ஹெக்ஸகன்ல கொஞ்சம் பகுதியை வரையாம போயிட்டாங்க. சோ அந்த ஹெக்ஸகனை வரைஞ்சிடலாம். அப்ப இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு. மேபி இந்த ஆப்ஷன் வரும். இது ஹெக்ஸகன் ஷேப்பா? ஹெக்ஸகன் ஷேப்னா இந்த மாதிரி ஒரு கோடு இப்படி வரணும். அப்படியா வந்திருக்கு? இங்க வரல. இங்க பாருங்க, இங்கேயும் ஹெக்ஸகன் ஷேப் மேபி வரலாம். இது ஹெக்ஸகன் ஷேப் இல்ல. அப்ப இதை நான் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? உள்ள இருக்க ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸ்கொயரா இல்ல ரெக்டாங்கிளா? சோ ரெக்டாங்கிள். இதை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். எல்ல இந்த பக்கம் போடுற மாதிரி ஒரு ஷேப் வரும். சோ அந்த ஷேப் இங்க வந்திருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அதோட முக்கு இந்த கார்னர் இருக்கு இல்லையா? அந்த கார்னர்ல ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி சி மாதிரி ஒண்ணு. ஓகே, சோ சி மாதிரி ஒண்ணு போடணும். அப்ப அந்த கார்னர்ல ஒரு கோடு போட்டு சி மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்ப இது கரெக்டா இருக்கலாம். இங்க பாருங்க, கார்னர்ல கோடு போட்டிருக்காங்க. சிக்கு பதிலா அம்புக்குறி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆரோ போட்டிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடலாம். மீதி இருக்கிறத செக் பண்ணவே வேண்டாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே. சோ மீதி இருக்கிறத செக் பண்ணாலும் என்ன வரும்? மீதி இப்படி ஒரு கோடு வரும். அதுல ஒரு புள்ளி வைக்கணும். சோ அந்த புள்ளி வச்சாச்சு. ஓகே. சோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அது போக இன்னும் ஒண்ணே ஒண்ணு என்ன இருக்கும்? இந்த பக்கம் ஒரு ஆரோ போட்டு இப்படி ஒண்ணு போடணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு 2 பார்ட்ட மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா கொண்டு வந்துடலாம். மொத்த படத்தையும் வரைஞ்சிட்டு ஆப்ஷன்ல வந்து தேடினீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டா கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many times 7 is immediately followed by 9? 7 வந்து immediately followed by 9 but not immediately preceded by an odd number. So என்ன சொல்லியிருக்காங்க? 7 இருக்குன்னா 7க்கு அடுத்து 9 இருக்கணும். ஆனா 7க்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாது? ஆட் நம்பர் இருக்கக்கூடாது. இதான் இங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை 7ஐ தொடர்ந்து 9 வருகிறது? 7ஐ தொடர்ந்து 9 வரணும். ஆனால் ஒற்றைப்படை எண் உடனடியாக முன்னாடி வராது. யாருக்கு முன்னாடி? 7க்கு முன்னாடி ஒற்றைப்படை எண் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க. சோ இங்க 7 இருக்கு. இந்த 7 பாருங்க. இந்த 7 பாருங்க. 7க்கு அடுத்து 9 இருக்கு. முன்னாடி இருக்கிறது இரட்டைப்படை எண் தான் இருக்கு. ஈவன் நம்பர் தான் இருக்கு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த 7 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 7 பாருங்களேன். இந்த 7க்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒற்றைப்படை எண் வந்துருது. அப்ப இந்த 7 விட்டுறலாம். இந்த 7 எடுங்க. இந்த 7 பாத்தீங்கன்னா இந்த 7க்கு முன்னாடியும் ஒற்றைப்படை எண் வந்துருது. அதனால இந்த 7ஐயும் விட்டுறலாம். அப்படிதானே? அடுத்து இங்க 7 இருக்கு. சோ இத எடுத்துக்கலாமா? அப்படியே இந்த 7க்கு முன்னாடி ஈவன் நம்பர் தான் இருக்கு. இந்த 7க்கு அடுத்து 9 இருக்கு. அப்ப 2 ஆச்சு. அடுத்து இந்த 7. இந்த 7க்கு முன்னாடி ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்து வந்து ஒற்றைப்படை எண். அதாவது 9 இருக்கு. கரெக்ட். அடுத்து இந்த 7 எடுத்தீங்கன்னா இந்த 7க்கு முன்னாடி ஆட் நம்பர் வந்துருது. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 7 எடுக்க முடியுமா? இந்த 7க்கு முன்னாடியும் ஆட் நம்பர் இருக்கு. சோ அதையும் விட்டுறலாம். இந்த 7 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 7க்கு முன்னாடியும் என்ன வந்துருது? ஆட் நம்பர் வந்துருது. சோ அதனால இதையும் எடுக்க வேண்டாம். இந்த 7 பாத்தீங்கன்னா இந்த 7க்கு முன்னாடியும் ஆட் நம்பர் வந்துருச்சு. விட்டுறலாம். இந்த 7 பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட் நம்பர் இல்ல, ஈவன் நம்பர் இருக்கு. 7க்கு அடுத்து 9ம் இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை வருது? 4 வருதா? 1, 2, 3, 4. ஓகே. அப்ப 4 7 அவங்க சொன்ன கண்டிஷன் படி இருக்கு. சோ 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? If a mirror is placed on the line XY, then which of the answer figures will be the right mirror image of the given figure? Okay. So இந்த படத்தை வந்து கண்ணாடி முன்னாடி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கத்துல படம் எப்படி தெரியும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ கண்ணாடி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே ரைட்டுக்கு போகும். ரைட்ல இருக்கிறது எல்லாமே எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வரும். இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ இந்த சதுரத்தை லெஃப்ட் ரைட்னு பிரிச்சீங்கனாலும் அது அதே மாதிரி ஷேப் தான் கிடைக்க போகுது. கண்ணாடியில அதே சதுர வடிவ ஷேப் தான் கிடைக்கும். இந்த அரைவட்டமும் பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடியில லெஃப்ட் ரைட்னு பிரிச்சாலும் அரைவட்டமா தான் கிடைக்க போகுது. ஓகே. சோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பாருங்க. இந்த பக்கம் கோடு இருக்கு. ஓகே. சோ கண்ணாடியில கோடு வந்து இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்ணாடியில பார்க்கும்போது எந்த பக்கமா தெரியும்? இங்க இருக்க கோடு ஆப்போசிட்ல இப்படித்தானே தெரியும். சோ அப்போ கோடு இப்படி மாறும். ஓகே. சோ அடுத்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் மாறும்? இங்க பாருங்க. இங்க இடது பக்கத்துல இந்த ஷேப் இருக்கு. ஒரு பாக்ஸ். அத 2ஆ பிரிச்சிருக்காங்க. இது இங்க லெஃப்ட் சைடுல இருக்கு. அதே கண்ணாடியில பார்க்கும்போது இது எங்க போகும்? ரைட் சைடுக்கு போயிரும். இந்த ஷேப் வந்து எங்க போயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கு போயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி இங்க லெஃப்ட்ல இருக்கிறது உங்களுக்கு எங்க போகும்? ரைட் சைடுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ள இப்படி இருக்க கோடு எப்படி தெரியும்? கண்ணாடியில இங்க இப்படி தெரியும். ஓகே. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருக்க ஷேடு வந்து உங்களுக்கு எங்க தெரியும்?
இங்க தெரியும். லெஃப்ட் ரைட்னு பிரிச்சோம்னா. ஓகே. அப்ப இதுதான் என்னது உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். இதே படத்தை கண்ணாடியில பார்க்கும்போது என்ன தெரியும்? சதுரம் அப்படிதான் இருக்கும். இந்த பக்கமா போட்டிருக்கக்கூடிய கோடு, இந்த சதுரத்துல மூலை விட்டம் போடுவோம் இல்லையா? இப்படி பார்க்க இருக்கக்கூடிய மூலை விட்டம் இந்த பக்கமா தெரியும். அதுக்கப்புறம் இங்க இருக்க சதுரம், இடது பக்கத்துல இருக்க சதுரம் எங்க போயிரும்? வலது பக்கத்துக்கு போயிரும். வலது பக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல இப்படி பார்க்க பிரிச்சிருக்காங்களா? அப்ப அது இந்த மாதிரி மாறிடும் மூலை விட்டம். ஓகே. இப்போ ஆப்ஷன் வாங்க. எந்த ஆப்ஷன்ல கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஆப்ஷன் ஏ பாருங்க. ஏல கரெக்ட்டா இருக்கா? நம்ம போட்ட மாதிரியே கரெக்ட்டா இருக்கு பாருங்க. ஏல நான் பிரிச்ச மாதிரி அந்த வட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோடு இருக்கு. இந்த பக்கம் சதுரத்த போட்டிருந்தோம். இந்த பக்கம் ஷேட் குடுத்திருந்தோம். கரெக்ட்டா இருந்துச்சு. ஆப்ஷன் பி பாருங்க. என்ன தப்பு அப்டின்னா, இங்க இருந்து அந்த மூலை விட்டத்த போட்டிருக்காங்க. அது ஒரு தப்பு. இந்த படத்த இன்டர்சேஞ்ச் பண்ணல. இந்த படத்த சேஞ்ச் பண்ணல. சோ அது ஒரு தப்பு. அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னாலும் மூலை விட்டத்த வச்சே நாம தப்புன்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்து இந்த ஆப்ஷன் டில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலை விட்டம் கரெக்ட்டா போட்டிருக்காங்க. இந்த சர்க்கிளும் கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த பாக்ஸையும் ரைட் சைட் மாத்திருக்காங்க. இந்த ஷேட வந்து அதே இடத்திலேயே அப்படியே குடுத்திருக்காங்க. இங்க கொஸ்டின்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே அந்த ஷேட குடுத்ததுனால இது தப்பு. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. The volume of a cube is 216 centimeter cube. Find its total surface area. ஓகே. ஒரு கனசதுரத்தின் கன அளவு 216 சென்டிமீட்டர் கியூப். அதன் மொத்த புறப்பரப்பளவை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கனசதுரத்தோட கன அளவு கொடுத்திருக்காங்க. அப்ப a cube equal to 216 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கனசதுரத்தோட மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர் அப்படிதானே? அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் a கொண்டு வந்துருவோமா? இதுல இருந்து a கொண்டு வந்தா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப a யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? 216க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 6 கிடைக்கும். அப்ப மொத்த பரப்பளவு 6a ஸ்கொயர். அப்போ 6 இன்டு 6 ஸ்கொயர்ன்னு இருக்கும். 36 இன்டு 6 உங்களுக்கு என்ன வரும்? 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். அப்ப அதோட புறப்பரப்பளவு எவ்வளவு? 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ 216ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 4 figures have been given out of which 3 are alike in some manner and one is different. Select the odd one that is different. ஓகேவா? சோ கொடுத்திருக்க படத்துல எது வந்து odd one outன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு போட்டுக்கோங்க. எது odd one outன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க. சர்க்கிள் போட்டிருக்காங்க. எத்தனை சர்க்கிள் போட்டிருக்காங்க? 4 சர்க்கிள் போட்டிருக்காங்க. கீழ எத்தனை சர்க்கிள் இருக்கு? 1, 2, 3, 4. ஷேட் பண்ணாம 4 சர்க்கிள் இருக்கு. ஷேட் பண்ண மாதிரி எத்தனை சர்க்கிள் இருக்கு? 3 சர்க்கிள் இருக்கு. சோ ஷேட் பண்ணத நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஷேட் பண்ணாம 4 சர்க்கிள். நல்லா திக்கான சர்க்கிள் பாத்தீங்கன்னா 3 சர்க்கிள் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 சதுரம் இருக்கு. இங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 4 சதுரம் இருக்கு. ஷேட் பண்ணது எத்தனை சதுரம் இருக்கு? 4 ஷேட் பண்ண சதுரம் இருக்கு. ஓகே. நார்மல் சதுரம் 4 இருக்கு. ஷேட் பண்ணது 4 இருக்கு. இங்க முக்கோணம் பாத்தீங்கன்னா, இங்க 5 முக்கோணம் இருக்கு. இங்க கீழ பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5 முக்கோணம் இருக்கு. ஷேட் பண்ண முக்கோணமும் 5 இருக்கு. ஓகே. சோ இது 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஷேட் பண்ணது 1, 2, 3, 4, 5. இங்க பாருங்க இந்த ஓவல் ஷேப் வந்து மேல 5 இருக்கு. 5 முட்டை இருக்கு. கீழ பாத்தீங்க அப்படின்னா 5 முட்டை இருக்கு. அது போக இந்த ஷேட் பண்ணது எத்தனை முட்டை இருக்கு? 5 முட்டை இருக்கு. ஓகே. சோ ஷேட் பண்ணதும் 5 இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் பாருங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? இங்க 4 இது இருக்கு மேல. மேல 4 இருந்துச்சு அப்படின்னா கீழயும் 4 தான் இருக்கணும். கீழயும் 4 இருக்கு. ஆனா ஷேட் பண்ணது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க பாருங்க மேல 4 இருக்கு. கீழ பாருங்க கீழயும் 4 தான் இருக்கு. ஷேட் பண்ணதும் 4 தான் இருக்கு. ஷேட் பண்ணாததும் 4 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேல 5 இருக்கு. இங்க 5 இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணதும் 5 தான் இருக்கு. ஷேட் பண்ணாததும் 5 தான் இருக்கு. இந்த படத்த பாத்தீங்கன்னா மேல 5 இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணதும் 5 தான். ஷேட் பண்ணாததும் 5 தான். அப்ப இதுல யாரு ஆட் ஒன் அவுட்? ஆப்ஷன் ஏ தானே ஆட் ஒன் அவுட். இங்க மேல 5 இருந்துச்சுன்னா கீழயும் 5 தான் இருக்கு. இங்க மேல 4 இருந்துச்சுன்னா கீழயும் 4 தான் இருக்கு. இங்க மேல 5 இருந்துச்சுன்னா கீழயும் 5 தான் இருக்கு. ஆனா இங்க மேல 4 இருக்கு. ஆனா கீழ என்ன இருக்கு? 4, 3ன்னு வந்திருக்கு. கீழ எப்படி வந்திருக்கணும்? 4, 4ன்னு வந்திருக்கணும். அதனால இதுதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். சோ இதுதான் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்கு 2 ஆர்குமென்ட் குடுத்திருக்காங்க. ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். சோ இதுதான் குடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ஆர்குமென்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது கிடையாது. இதான் ஸ்டேட்மெண்ட். ஆர்குமென்ட் என்னன்னா ஜங்க் ஃபுட் ஹேஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபேட்ஸ். எதனால சாப்பிடக்கூடாதுன்னா
இதுல அதிகமான அளவு என்ன இருக்கு? ஃபேட் இருக்கு, கொழுப்பு இருக்கு. கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் அண்ட் சோடியம் லீடிங் டு ஒபேசிட்டி. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய சோடியம் வந்து ஒபேசிட்டி. ஒபேசிட்டினா என்னன்னா தொப்பை போடுறது, உடல் பருமனாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா அது வந்து அதிகமான அளவு அதுல கொழுப்பு இருக்கு ஜங்க் ஃபுட்ல. அதுக்கப்புறம் அது வந்து உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த ஆர்குமெண்ட் கரெக்ட் அப்படிதானே? அடுத்து பாருங்க, ஹை இன்டேக் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் ஃபேட் டெண்ட் டு சப்ரஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைன் that helps in learning and memory formation. ஓகேவா? அதிக அளவுல சுகர், ஃபேட் எல்லாமே எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை இருக்கு இல்லையா? சோ அதுதானே சொல்லியிருக்காங்க. tend to suppress the function of the brain. ஓகேவா? சோ பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்பாட்டை வந்து தடுக்குது. அது பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுறதையே தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுறதுல ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துது அந்த மாதிரி கூட. அப்போ அது நல்லது கிடையாது தானே? சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதையும் நாம என்ன சொல்லலாம்? சொல்லலாம். ஓகேவா? அப்ப இதுதான் ஆர்குமெண்ட். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து உடம்பு வைக்கும். ஓகேவா? உடல் பருமனாக்கும். இதுல அதிக அளவு கொழுப்பு இருக்கு. அதிகமான அளவு சுகரோ, ஃபேட்டோ எடுக்கும்போது மூளையோட செயல்பாடு வந்து என்ன ஆகுது? ரொம்ப பலவீனமாகுது. ஓகேவா? அப்ப 2 ஆர்குமெண்ட்டுமே கரெக்ட். அப்ப 2மே என்னது? கரெக்ட். ஓகேவா? சோ 2மே ஃபாலோ ஆகுது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. நொறுக்கு தீனிகளை உண்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாதங்கள், குப்பை உணவில் அதிக அளவு கொழுப்புகள். சோ குப்பை உணவுங்கிறது ஜங்க் ஃபுட்ட தான் அப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ குப்பை உணவில் அதிக அளவு கொழுப்புகள், ரசாயன சேர்க்கைகள் மற்றும் சோடியம் ஆகியவை உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? சோ ரொம்ப என்ன ஆகும்? ஒபேசிட்டி, ரொம்ப தொப்பை போடும். அப்படிதானே? இதெல்லாம் சாப்பிடும்போது. சர்க்கரை மற்றும் கொழுப்புகளை அதிக அளவில் உட்கொள்வது மூளையின் செயல்பாட்டை அடக்கி கற்றல் மற்றும் நினைவாற்றலை உருவாக்க உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ மூளையோட செயல்பாட்டையே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது பண்ணிருது. ஓகேவா? சோ அதனால இதுவும் ஃபாலோ ஆகுது. ஓகே. அப்ப 2மே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அந்த ஆர்குமெண்ட்ட என்ன பண்ணுது? ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஓகேவா? சோ போத் 1 அண்ட் 2 ஸ்ட்ரெங்தன் த ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Amol raised the price of their product by 20%. How much discount should they give so as to sell the product on no gain, no loss basis? அமோல் தனது பொருட்களின் விலையை 20% உயர்த்தியுள்ளார். எந்தவித லாபமும் இல்லாமல், நஷ்டமும் இல்லாமல் பொருட்களை விற்க வேண்டும் என்றால், அவர் அந்த பொருளுக்கு எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி கொடுக்க வேண்டும்? சோ பொருளோட உண்மையான விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. இப்போ பொருளோட விலையை என்னவா பொருளோட விலை வந்து 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பொருளோட உண்மையான விலை வந்து 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, ரூ. 100 மதிப்புள்ள பொருள ஒரு 20% அதிகப்படுத்துறாரு. அப்ப மார்க் பிரைஸ். அப்படிதானே? சோ அப்ப மார்க் பிரைஸ் எவ்வளவு வைக்கிறாரு? ரூ. 120ன்னு வைக்கிறாரு. பொருளோட உண்மையான விலை ரூ. 100 தான். ஆனா ஒரு 20% அதிகப்படுத்தி வைக்கிறாரு. அப்ப எவ்வளவு ரூபாய் விக்கிறாரு? ரூ. 120க்கு விக்கிறாரு. ஓகேவா? இப்போ அப்படி விக்கும்போது அவருக்கு லாபமும் வரக்கூடாது, நஷ்டமும் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி குடுக்கணும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப லாபமும் வரக்கூடாது, நஷ்டமும் வரக்கூடாதுன்னா, பொருளோட உண்மையான விலைக்கு தான் வித்தாகணும். அப்படிதானே? சோ பொருளோட உண்மையான விலைக்கு தான் விக்கணும். அப்போ அவருக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபாய்க்கு விக்கணும்? ₹100க்கு விக்கணும். அப்படிதானே? அப்போ செல்லிங் பிரைஸும் என்னவா இருக்கணும்? 100ஆ இருக்கணும். அப்படி இருந்தா தான், இப்போ பொருளோட உண்மையான விலை ரூ. 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாருன்னா, அதுல ஒரு 20% அதிகமா வைக்கிறாரு. அப்ப அதோட குறித்த விலை பாத்தீங்க அப்படின்னா, ரூ. 120ன்னு குறிச்சு வச்சிருக்காரு. இப்ப அத எவ்வளவு ரூபாய்க்கு விக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ரூ. 100க்கு தான் விக்கணும். அப்படிதானே? அப்பதான் அவருக்கு லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஓகே. அப்போ எத்தன சதவீதம் தள்ளுபடி குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப தள்ளுபடி எவ்வளவு குடுக்கணும்? இப்போ குறித்த விலை ரூ. 120. நீங்க கடைக்கு போறீங்க. அந்த பொருள் ஒரு பென்சில் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த பென்சில் பாக்ஸ்ல அவர் ரூ. 120ன்னு குறிச்சு வச்சிருக்காரு. அப்ப அத ரூ. 100க்கு தான் உங்ககிட்ட விக்கணும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? ரூ. 20 உங்களுக்கு தள்ளுபடி பண்றேன். அப்ப நீங்க ரூ. 100 மட்டும் குடுங்கன்னு சொல்லுவாரா? அப்ப தள்ளுபடி எவ்வளவு குடுப்பாரு? தள்ளுபடி எவ்வளவு குடுப்பாரு? ரூ. 20 தள்ளுபடி குடுப்பாரு. அப்படிதானே? சோ தள்ளுபடி எவ்வளவு குடுப்பாரு? ₹20 வந்து தள்ளுபடி குடுப்பாரு. இப்ப தள்ளுபடி எவ்வளவு குடுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தேவையில்ல. தள்ளுபடி சதவீதம் தான் வேணும். அப்ப தள்ளுபடி எவ்வளவு குடுப்பாரோ அத மேல போடுங்க. எதுல இருந்து தள்ளுபடி குடுப்பாரு? மார்க் பிரைஸ்ல இருந்து தானே தள்ளுபடி குடுப்பாரு. அத கீழ போடுங்க. ஓகேவா? சோ பெர்சன்டேஜா அதனால இன்டு 100 போடுங்க. ஓகே. சோ இப்ப என்ன பண்ணுங்க? இப்போ கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ 0, 0 கட் ஆகிரும். 1, 2, 2, 6, 2, 12, 3, 2, 6, 52, 100. சோ 50/3% வந்து என்ன பண்ணணும்?
தள்ளுபடி கொடுக்கணும். 50/3%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரியுதா? பொருளோட உண்மையான விலை 100 ரூபாய். ஓகே, சோ அந்த உண்மையான விலையில இருந்து 20% அதிகமா வைக்கிறாரு. அப்போ குறித்த விலை என்னவா இருக்கும்? 120 இருக்கும். ஆனா விக்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா லாபமும் வரக்கூடாது, நஷ்டமும் வரக்கூடாதுன்னா உண்மையான விலைக்கு தான் விக்கணும். அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விக்கணும்? 100 ரூபாய்க்கு தான் விக்கணும். அப்ப குறித்த விலையில இருந்து எவ்வளவு கம்மி பண்ணி விக்கிறாரு? 20 ரூபாய். அப்போ அந்த குறித்த விலையில இருந்து எவ்வளவு கம்மி பண்றாங்களோ அதுதான் தள்ளுபடி. அப்ப அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் தள்ளுபடி சதவீதமா இருக்கும். சோ அப்போ தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 50/3%. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A circular playground has a circular path with a certain width around it. If the difference between the circumference of the outer and the inner circle is 144 centimeter, then find the appropriate width of the path. Okay, ஒரு வட்ட வடிவ விளையாட்டு மைதானம் இருக்கு. சோ இதுதான் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. ஓகே, சோ வட்டம் மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, சோ வட்ட வடிவ விளையாட்டு மைதானம் ஒரு குறிப்பிட்ட அகலத்துடன் கூடிய வட்டப்பாதையை கொண்டுள்ளது. ஓகே, சோ விளையாட்டு மைதானம் இருக்கு. அந்த விளையாட்டு மைதானத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதை இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாதை. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாத். ஓகே, வெளிப்புற மற்றும் உட்புற வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையிலான வித்தியாசம் 144 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப வெளிப்புற வட்டம்ங்கிறது நான் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது வெளிப்புற வட்டம். இங்க உள்ள போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது உட்புற வட்டம். இதோட சுற்றளவுக்கும் இங்க இருக்கக்கூடிய சுற்றளவுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய வட்டத்தோட இதுதான் மைய பகுதியா இருக்கும். பெரிய வட்டத்துக்கும் இதுதான் மையமா இருக்கும். சின்ன வட்டத்துக்கும் இதுதான் மையமா இருக்கும். அப்ப இந்த வட்டத்தோட மையத்துல இருந்து இங்க ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அது பெரிய வட்டத்தோட ரேடியஸா இருக்கும். பெரிய வட்டத்தோட ரேடியஸ கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். சின்ன வட்டத்தோட ரேடியஸ் பண்ணலாம். ஆர் மாத்திரலாமா? மேல தூக்கிட்டு போயிரலாமா? அப்ப 72 இன்டு 7/22 கிடைக்கும். சோ கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 11. இங்க என்ன இருக்கு?
36 இருக்கும். ஓகேவா? சோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? சோ எல்லாமே நியரஸ்ட் வேல்யூ தான் குடுத்திருக்காங்களா? ஓகே. சோ 36 இன்டு 7 6 7 42 21 25 252 11 2 11 22 32 சோ 3 11 33 கிட்ட வருது. அப்படிதானே? கிட்டத்தட்ட 3 11 33 வந்துருது. அப்ப தோராயமா என்ன சொல்லிரலாம்? 23 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிரலாம். அப்ப 23 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அப்ப அந்த பாதையோட அகலம் இந்த இடம் எவ்வளவு? 23 சென்டிமீட்டர். ஓகே. சோ இதோட அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. So இதுல பாருங்க how many triangles are there in the given following figure ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த டாபிக்ல பார்த்திருக்கோம்? ஃபிகர் கவுண்டிங் டாபிக்ல பார்த்திருக்கோம். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்து அதோட உச்சியில இருந்து கோடு போட்டிருந்தாங்கன்னா மொத்தம் இதுல எத்தனை முக்கோணம் இருக்கதா அர்த்தம்? 3 முக்கோணம் இருக்கும். அப்படிதானே? 1 2 நம்பர் போட்டுட்டு 1 + 2 = 3 போடணும். எப்படி 3 முக்கோணம்? இங்க இருந்து உச்சியில இருந்து ஒரு கோடு போட்டாங்கன்னா இங்க ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குமா? அடுத்து இந்த பக்கம் ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குமா? அடுத்து இது ஃபுல்லா சேர்த்தா ஒரு முக்கோணம் கிடைக்குமா? சோ அதனாலதான் 3 வருது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி படத்தை பார்த்தாலே டோட்டலா எத்தனை இருக்குன்னு அர்த்தம்? 3 இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சோ இப்ப இந்த படத்துக்குள்ள வாங்க. சோ ஃபிகர் கவுண்டிங்கான ஷார்ட்கட் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்ப இந்த படத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. நான் எதை எடுக்கிறேன் நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். இதோட உச்சியில இருந்து ஒரு கோடு போட்டிருக்காங்களா? சோ இதை எடுத்துக்கிறேன். ஓகே. இதை மட்டும் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப இதுல எனக்கு எத்தனை இருக்கும்? ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்குமா? சோ எதெல்லாம்? இது ஒண்ணு வந்துரும். இது ஒண்ணு வந்துரும். அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு சமபக்க முக்கோணம் ஒண்ணு வந்துரும். ஓகே. சோ அந்த 3ஐயும் நான் எடுத்துட்டேன். அடுத்த படம் நான் வரைதேன். நல்லா கவனிங்க. வேற எங்கெல்லாம் இருக்கு? எங்கெல்லாம் போடலாம்? இப்ப இந்த உச்சியில இருந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த உச்சியில இருந்து ஒரு கோடு. அப்ப இதுல எனக்கு எத்தனை முக்கோணம் கிடைக்கும்? 3 முக்கோணம் கிடைக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கோணத்தை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். போன தடவையே எடுத்துட்டேன். பாத்தீங்களா? ஏன்னா இந்த உச்சியில இருந்து கோடு போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த உச்சியில இருந்து கோடு போடும்போது இப்படி கிடைக்குமா உங்களுக்கு? இப்படி கிடைக்கும். உச்சியில இருந்து கோடு போடும்போது 1 2ன்னு போட்டுட்டு 3ன்னு போடுவீங்க. பட் இங்க 3 கிடையாது 2. ஏன்னா இதுல எடுத்த அந்த சமபக்க முக்கோணத்தை தான் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே எடுத்துட்டோமே. அப்ப இதுல எத்தனை இருக்கும்? 2. அப்படிதானே? சோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துலதான் எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணிருவீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்படி பார்க்கும்போதே நாம இந்த முக்கோணத்துல என்ன பண்ணோம்? இந்த ஷேப்ப கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே. சோ இந்த இதுல இருந்து கோடு போடும்போது இங்க இருந்து கோடு போட்டிருக்காங்க. இதுலயும் நாம அகைன் இத கவுண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஓகேவா? அப்ப இதுவும் மட்டும்தான் வரும். இதையும் மட்டும்தான் எடுக்கணும். இந்த சமபக்க முக்கோணத்தை ஏற்கனவே இதுக்குள்ள கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்து பாருங்க. சோ அடுத்து வேற எங்க கோடு போட்டிருக்காங்க? இந்த உச்சியில இருந்து ஒரு கோடு போட்டிருக்காங்களா? அப்ப இந்த உச்சியில இருந்துங்கும்போது இந்த முக்கோணத்தை ஃபுல்லா எடுக்கும்போது இதுல 1 இருக்கும். 1 இங்க 1 2. அதாவது இப்படி பார்க்க இருக்கு படம். இத மட்டும் பாருங்க. வேற எந்த கோடையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்படி இருக்கு. அப்போ 1 2 நம்பர் போடுவீங்க. டோட்டலா 3 வரும். பட் ஏற்கனவே இந்த சமபக்க முக்கோணத்தை இங்க எடுத்துட்டோம். அப்ப 3 போடக்கூடாது. எத்தனை போடணும்? 2 போடணும். தெளிவா புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க. சோ அடுத்து வேற என்ன மாதிரி எல்லாம் முக்கோணம் வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. சோ இங்க பாருங்களேன். இந்த முக்கோணத்தை பார்த்தா நல்லா தெரியுதா? 1 2 நம்பர் போடலாமா? சோ உச்சியில இருந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. 1 2 நம்பர் போடும்போது அதுல ஒரு 3 முக்கோணம் கிடைக்கும். போட்டாச்சு. பிளஸ் அடுத்து இங்க போடுங்க. இங்க போடும்போது இங்க 1 2ன்னு கிடைக்கும். சோ 1 + 2 3. இதுல ஒரு 3 முக்கோணம் கிடைக்கும். பிளஸ் அடுத்து இங்க போடுங்க. இங்க போடும்போது உச்சியில இருந்து ஒரு கோடு போடும்போது 1 2 1 + 2 3ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 3 3 6 6 3 9 9 9 3 12 14 16. அப்ப டோட்டலா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 16 முக்கோணங்கள் இருக்கு. சோ 16ங்கிறது ஆப்ஷன் பி. சம்டைம்ஸ் எக்ஸாம்ல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா 18 முக்கோணம்ங்கிறதையும் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. இந்த 18ங்கிறது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இங்க ஒண்ண விட சொன்னேன் பாத்தீங்களா? ஒரு ஒரு முக்கோணத்தை விட்டுருங்க. ஃபர்ஸ்டே கவுண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் கவுண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 வரும். 18 வந்துரும். ஆனா இதுல உண்மையிலே எத்தனை இருக்கு? 16 முக்கோணங்கள் தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
ஓகே. இது போக இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. NTPCக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளையில இருந்து NTPCக்கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சப்போஸ் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த NTPCயோட 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ அது வந்து 4 வீக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட 4 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகி 5th வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா குரூப் டிலயும் செகண்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். நாளையில இருந்து குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் அதுவும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஓகே. சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இந்த பேட்சஸ்ல ஜாயின் பண்ணி நான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லனா SSC 2025 எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மார்ச் 10ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போக போறோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் இல்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ படிக்க ஆரம்பிங்க. NTPC எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. குரூப் டிக்கு டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நாம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? அதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். எனக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபயர் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸும் உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 499 தான் வரும். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னாலும் இந்த நம்பருக்கே மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. ஸோ குரூப் டியோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காம கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.